இங்கே இந்த பொண்ணு காலையில எந்திரிச்சு பால் பாயசம் செய்யறா. அவளோட புருஷன் யாருக்கு செய்யறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அவளோட பையனுக்கு மட்டும் கொஞ்சம் பால் பாயசத்தை ஊத்தி கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த பையனை அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கூட்டு போற வழியில சொல்றா, இந்த பால் பாயசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக செஞ்சிருக்கேன்னு. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசரா வேலை செய்வா. அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு தான் இவன் இந்த பாயசத்தை செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறா. இப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பாயசத்தை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த பொண்ணு இந்த சூப்பர்வைசர் பொண்ணை கிஸ் பண்றா. இப்ப இந்த பொண்ணு நைட் அவ புருஷன் கூட ஒன்னா இருக்கா. ஆனாலும் அவளுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு கொடுத்த கிஸ் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. இப்ப அடுத்த நாள் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாம், கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றா. சரின்னு இவளும் அபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம அவளோட வீட்டுக்கு போயிடுறா. இப்ப நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு போய் எட்டி பாக்குறா. அதுல அவளோட அம்மாவா தான் இருப்பா. உடனே அவ இந்த சூப்பர்வைசர் பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. அவங்க அம்மா இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்ல அவ வேலை செய்யற பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் அந்த சூப்பர்வைசர் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவ அழுதுகிட்டே அந்த அபார்ட்மெண்ட் விட்டே வெளியே வரா.